ஏன் தெரியுமா? உலகத்தையே படைத்தவராயா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் மொழியை கொடுத்தார் மனுஷனுக்கு. அவர்தான் மனுஷனை உருவாக்கினவர். எப்படி உருவாக்கினார் தெரியுமா? நாசின் சாஸ்வத்தினால மண்ணை எடுத்து அவர் மனுஷனை உருவாக்கினார் என்று பைபிள் வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முதல் மனுஷனாகிய ஆதாமை கடவுள் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? மண்ணினால் எடுத்து உண்டாக்கினார். இந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணா? பாவம் பண்ணான். ஆதி மனுஷன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால பாவம் மனுக்குலத்துக்குள்ளே வந்தது. பிரியமானவர்கள், அந்த மனுக்குலத்தின் வழியாக மனுஷர்கள் பிறப்பு, மக்கள் தொகை அதிகரித்தது. பிரியமானவர்களே, சாத்தா மனுஷனுக்குள்ள புகுந்தான். மனுஷனை அழிக்கும்படியாய் அவன் தீர்மானம் பண்ணினான். மனுக்குலத்திலே இருதயத்துல கெட்ட சிந்தனைகள், கெட்ட பழக்கங்கள், பாவ பழக்கங்கள், குடி பழக்கங்கள், போதை பழக்கங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எல்லா அசுத்தங்கள், எல்லா தீமைகள், எல்லாம் மொல்ல மாறித்தனம், கேப் மாறித்தனம், எல்லா திருட்டுத்தனத்தையும் மனுஷனுக்குள்ள கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, கள்ளத்தராசு, ஏமாற்றுவாரையும், சூதாட்டம் எல்லாத்தையும் போட்டு வந்தான். ஏன் தெரியுமா? சாத்தான் மனுஷனை கெடுக்கிறதுக்காகவே அவன் திட்டம் போட்டான். ஆனால் அந்த திட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியா தான் கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே பேரான குமாரனை குறித்து பைபிள் வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நானே என்றால் அங்க வேற யாருக்குமே இடம் இல்லை என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, நானே 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 அப்படின்னா இயேசுதான் வழி என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நானே வழினா அவர்தான் வழி. பிரியமானவர்களே, நானே சத்தியம்னா அவர்தான் சத்தியம். பிரியமானவர்களே, நான் தான் என்று கடவுளே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த கடவுள் வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உங்கள் மீது அன்பு கூர்ந்து, உங்கள் மீது அன்பு வைத்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கும்படியா இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையிலே எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பைபிள்ல வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று. அந்த ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவே ஒரே தரம் சிந்தினார், ஒரே தரம் சிலுவையிலே பலியானார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் நம்ம பலி செலுத்த தேவையில்லை. பிரியமானவர்களே, ஏனென்றால் உலக மனுஷனுடைய பாவங்களுக்காக, உலக மனுஷனுடைய மீட்புக்காக ஒரே தரம் ரத்தத்தை சிந்தி தம்மையே பலியாக சிலுவையிலே அவர் ஒப்புக் கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர் மரித்தார், சிலுவையில மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் மத்தியில வாழுகிறார். ஏன் தெரியுமா? அவர் மரிப்பதற்கு முன்பாக சொல்லுகிறார், நான் போய் வேறொரு